வாயா மருது, நல்லா இருக்கியா? ஏயா உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தானே? அட பாவிங்களா, இந்த ஊர்லயே நாங்க தான் பெரிய ஆளு, எங்க நிலத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் ஓட்டு போட்டா போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படி இப்படிலாம் சொன்னீங்க. இப்ப என்னையாச்சு? என் மானம் தான் போச்சியா? ஐயோ, சிங்கப்பூர் சின்ன தம்பினா 8 கிராமம் கொட்டடிக்கண்டா, இப்ப தப்படிக்க வச்சிட்டீங்களே. எங்க அப்பா சிங்கப்பூர்ல சம்பாதிச்ச சொத்து, நேரத்துக்கு சாப்பாடு, நினைச்சா ஜாலின்னு இருந்த என்ன கவுத்திட்டீங்களேடா. பணத்தை வாங்கிட்டு ஊர்க்காரன் தான் ஓட்டு போடல, உங்க குடும்பத்தை ஓட்டாவது விழுந்துச்சாடா? அட நீங்க ஒண்ணு, இவங்க ஊர்ல இவங்க குடும்ப ஓட்டு மொத்தமே 20 தான். 20? 19 ஓட்டு தான் விழுந்தது. ஒரு ஓட்டுங்க. அந்த ஒரு ஓட்டம் இவர் தங்கச்சி ஓட்டு எப்பவுமே அந்த பசங்களுக்கு தான். அண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்னமுத்து பையன் தானே. யாரு? அந்த ஓடுகாலிக்கு பிறந்தவனா? உன் மாமன் சிதம்பரத்துக்கிட்ட அன்னைக்கே சொன்ன கேட்கல. நடந்தது நடந்து போச்சு. உங்க அக்காளையும் வாத்தியாரையும் வீட்டோட வச்சுக்கன்னு கேட்டானா? கௌரவம் பார்த்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சான். இன்னைக்கு அவ பெத்த புள்ள ஊரை ஒன்னா சேர்த்துக்கிட்டு நம்மள ஒழிக்க பாக்குது. அவன் நம்மள ஒழிக்கிறதுக்கு முன்னாடி அவனை மட்டும் இல்ல, நம்ம கிட்ட துட்ட வாங்கிட்டு ஓட்டு போடாம ஏமாத்திட்டு போனாங்களே, அவங்களையும் சேர்த்து ஒழிக்கிறேன் பாருங்க. சொல்லாத செய். ஆமா, பங்காளி பாண்டியங்க? அவனுக்கு வயித்துல அடிக்கிறதுக்கு ஒரே வழி வயல்ல பாயிற தண்ணி. அது இல்லாம ஆக்க போயிருக்கான் என் பங்காளி. ஏண்டா வயலுக்கு ஒழுங்கா தண்ணி பாய்ச்சிட்டியா? சரி, இந்த மாட்டை காலை கூட சொன்ன கொண்டு விட்டியா? விட்டாச்சுண்ணே. விட்டாச்சா? ஐயோ அண்ணா, அங்க பாருண்ணே. என்னடா அண்ணே, அங்க பாருங்கண்ணே. யாரு அவன்? என் முறை நீ தெரிஞ்சோ கீழே போற தண்ணியை மேல அடிச்சிட்டு இருக்குது. முறை உங்களுக்கு தான் இருந்தாலும் எங்க வயலுக்கு பாய்ச்சிட்டு தான் உங்க வயலுக்கு தண்ணி விடணும்னு சொல்லிட்டாரு எங்க முதலாளி. எவன்டா அவன் முதலாளி? நான் தான்ப்பா. ஐயோ வண்டியில கட்டி விட்டானே. ஐயோ, மாட்டிக்கோ போலுக்கு மண்டை உடைச்சுவானே. சின்ராசனே, நம்ம மாரசாமியா பாண்டி மம்முட்டியால வெட்டி விட்டாருண்ணே. என்னடா அங்க தட்டின இங்க வந்து? ஏண்டா வெட்டுப்பட்ட ஓன் ஜாதிக்காரன், அதை ஏன்டா இவங்கிட்ட வந்து சொல்ற? ஏண்டா இவன் ஆத்தா பக்கத்தூர்காரனை எட்டி பார்த்தான்னு தட்டுக்கட்ட வந்த பட்டத்தை கட்டி ஊரை விட்டே ஒதுக்கி வச்சான் இவன் மாமன் சிதம்பரம். அவளுக்கு பிறந்த இவனே 2 கட்டான். அவன் வந்து உங்களுக்கு வக்காலத்து வாங்குவானா? வாங்குவான்ற? வாங்குவ? உன்னை விட்டாதானடா வாங்குவ. என்ன அனுப்புனது யாரு தெரியுமா? நம்ம பங்காளிங்களே தான். மருதுவும் பாண்டியும் தண்ணி தகராறுல ஒருத்தன் வெட்டி போட்டோம். அதை தட்டி கேட்க ஒரு முட்டாப்பைய வருவான். அவனை அதுக்குள்ள நீங்க தட்டினீங்க.
வர சொன்னதா வாத்தியார் சொன்னாரு. ஓ ஆமா தம்பி. தம்பி, இந்த ஊருக்கு வாத்தியாரா வந்த உங்க அப்பா உங்க அம்மா மேல ஆசைப்பட்டான். ஆனா ஜாதி வெறி பிடிச்ச உன் மாமனும் இந்த ஊரும் அவங்க கல்யாணம் பண்ணதை பிடிக்காம தள்ளி வச்சுட்டாங்க. அதனால உங்க அப்பா உங்க அம்மாவை அவர் ஊருக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. புரிஞ்சுதா? அன்னைக்கு போனவதான் உங்க அம்மா இதுவரைக்கும் இந்த ஊர்ல கால் எடுத்து வைக்கல. உங்க அம்மா இந்த ஊர்ல கால் எடுத்து வைக்கணும்னா உங்க மாமன் பொண்ணு கழுத்துல நீ கட்டுற தாலி உன் மாமனுக்கு மூக்கு கயிறா அமையணும். அப்பத்தான் அவன் ஜாதி வீர அடங்கும். வணக்கம். இந்த இடத்துல உட்கார்ந்து கோயில் திருவிழா பத்தி பேச உனக்கு என்னடா தைரியம் இருக்கு? உள்ள அறிவே இல்ல. இவன் தான் பண்ணையோட வாரிசா? நமக்கெல்லாம் பெரிய மனுஷா இருந்து இவன் தான் நடந்துகிட்டு சொல்லுமா? வயதாரி போனதுக்கு பிறந்தவெல்லாம் வாரிசுடமை கிடையாதுடா. அதுவும் இந்த ஊர்ல. நிறுத்தியா? நான் ஒன்னும் பதவி ஆசையில வரல. எங்க அம்மா சொன்னாங்களேன்னு வந்தேன். யாரா அம்மா? ஒருத்தி ஓடுகாலி, இன்னொருத்தன் சேரி. இந்த லட்சணத்துல உன்னை எந்த வகையில நான் சேர்க்கறது? நான் சேரியில பிறந்தாலும் என் உடம்புல ஓடுறது பண்ணையாரோட ரத்தமும் தாயா. இந்த ஊர்ல பஞ்சாயத்து பண்ணித்தான் என் பொழப்பு நடத்தணும்னு அவசியம் இல்ல. இந்த ஊர் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்னையா? வந்துட்டானுங்க பொழப்பாத்தானுங்க. கொஞ்சம் விட்டா இந்த ஊரே இவ்வளவுதான் சொந்தம் சொல்றாங்க போல இருக்கு. அம்மா, கோவில்ல உன் தம்பி என்ன அவமானப்படுத்திட்டாருமா. அம்மா, உன்ன பேசுறதுதாமா என்னால தாங்க முடியல. யாரா ஆட்டோமா? நரி பிடிச்சது போதும், ஒரு குருவி பிடிக்கணும். வாங்குறாங்க. இந்த வெத்தலைக்கரை எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா போ. வெத்தலைக்கரையா? அது நேத்து நம்ம ஊர் பொண்ணுங்க கிட்ட மாமா முறை சொல்லி சேர்த்து அள்ளி தெளிச்சல்ல, அதான் இன்னைக்கு நான் மச்சா முறை சொல்லி வெத்தலை எச்சிய துப்பிட்டேன். ஏய், இந்த வெத்தலை கரையை எடுத்தாலும் எடுக்கலாம், ஆனா அவன் பொறப்புல உள்ள கரையை மாத்தவே முடியாது. இன்னொரு தடவை எங்க ஊர் பொண்ணுங்க கிட்ட வாழாட்டின ஒட்ட நறுக்கிடுவேன். ஜாக்கிரதை. நீ அப்படியே முண்டமா ஊருக்குள்ள போ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். எதிர்பாராத சந்திப்பு இல்ல, ஆனா நான் எதிர்பார்த்தேன் நீ இந்த வழியாத்தான் வருவேன்னு. நெல்லு,
அப்படியே போனா எப்படி? என் கை உன் மேல படுறதுக்கு முன்னாடி தாவணி அவுத்து கொடுத்துருமா? நில்லுடா, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச இங்க நடக்கிறதே வேற. என்னடி மிரட்டுற? இது கலியுகம். நான் மட்டும் துச்சாத்தனா மாறிட்டா எந்த கிருஷ்ணன் வரமாட்டான் உன்னை காப்பாத்த. ஏய், உடனே நில்றீங்க. சித்ரா, மாமா மகளே நில்லு. சித்ரா, உன்னை வச்சுத்தாடி சித்திரமே எழுத போறேன். நில்லுடி. என்னடி பாக்குற? பாடி. ஐயோ, ஏய், உன் கத்தியா கேட்டேன், உன் தாவணிய தானே கேட்டேன். அதுக்கு போய் இப்படி ஓடுறியாமா? என்ன என்னடா ஒரு மாதிரி துள்ற? சரிதான் போடா. டேய், என்னடா முறைக்கிற? சித்ரா உனக்கு அக்கா மகள்னா எனக்கு அவ மாம மக, தெரியுமா? நீ முந்தி இருந்தா உனக்கு முடியல. ஏன்னா நீதான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டிய, அதனாலதான் நான் முந்திக்கிட்டேன். இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கேன். மறுபடியும் உள்ள போற நிலைமை உண்டாக்கிறதா ஜாக்கிரதம். ஏய், என்ன மிரட்டுறியா? பட்டா போடுறதுக்கு பரிச புடவை எடுக்க நினைச்ச நீ, ஆனா நான் பந்தக்காலையே ஊனிட்டேன். புரியுதா?